சக்தியை தேடி பார்த்தீங்கன்னா, ஒரு வழியா அந்த ரவுடி பசங்க நெருங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டும் கிடையாதுங்க. சக்தி வந்து எவ்வளோதான் போராடினாலுமே, இந்த விகேவ எப்படி கண்டுபிடிக்க போறாரு? ஸோ எப்படி வந்து விகேவ காப்பாத்தி பத்திரமா கொண்டு வர போறாரு? அப்படிங்கிறதே இங்க பெரிய டாஸ்க்கா வந்து இருக்கு நம்ம சக்திக்கு. ஸோ நம்ம ஜனனி கூட வந்திருந்தா கூட பரவால்ல. ஏதோ கொஞ்சம் அவ புத்திசாலித்தனமா யோசிச்சு ஏதாவது பண்ணியிருப்பா. ஆனா சக்திய பொறுத்தவரைக்கும் நெறைய விஷயங்கள் பண்றாரு தான். பட் இருந்தாலும் ஏதோ ஒரு சில டைமிங்கில பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சொதப்பல்ல போய் தான் அவர் பண்ற எல்லாமே வந்து முடியுது. ஸோ அதுதான் இங்க வந்து ஒரு பெரிய ஒரு பேக் ஃபயரா இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாங்க. இப்போ வந்து ஒரு சேஃபான பிளேஸ்ல வந்து நம்ம விகே, சக்தி 2 பேருமே வந்து இருக்காங்க. ஸோ ரவுடி பசங்க அங்கனக்குள்ளேயே தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க. அண்ட் மறுநாள் காலையில வந்து விடியுது. நம்ம சக்தி வந்து சாப்பாடு வாங்குறதுக்காக பார்த்தீங்கன்னா, வெளியிலயும் வந்து போறாரு. அந்த ரவுடி பசங்க அங்கனக்குள்ளேயே தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ எதேர்ச்சியா வந்து அவங்க இருக்கிற அந்த வீடு இருக்கு இல்லையா? அந்த வீட்ட வந்து அந்த ரவுடி பசங்க பார்க்குறாங்க. பார்த்தோனே வந்து அங்க பாருங்கடா ஒரு வீடு தெரியுது. அந்த வீட்ல யாராவது இருக்காங்களா? அப்படின்னு போய் ஒரு தடவ நோட்ட விட்டு வருவோம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. கூட இருக்கிறவங்க வந்து எதுக்கு இப்ப தேவையில்லாத வேலை நமக்கு? இங்கெல்லாம் வந்து யார் இருக்க போறா? அந்த வீட்ட பாரு, பார்த்தாலே தெரியுது எவ்ளோ பாழடைஞ்சு போய் கிடக்குன்னு சொல்லிட்டு. இங்கெல்லாம் போயிட்டு யாராவது இருப்பாங்களா? பேசாம நம்ம வேலைய பார்த்துட்டு போவோம். இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தர் சொல்றா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அப்படிலாம் நம்மளால விட முடியாதுடா. ஒரு வேளை நம்ம வந்து எதிர்பார்க்குற மாரி அவங்க இங்க இருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும்? அது நமக்கு லக்கு தானே. போற வழி தானே. அப்படியே போய் ஒரு எட்டு பார்த்துருவோம் அப்படிங்கிற மாரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம சக்தி சாப்பாடு வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது, அந்த ரவுடி பசங்க போறத நம்ம சக்தி பார்த்துடுறாரு. என்னடா இவங்க இங்கனக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்காங்களே! கரெக்ட்டா அந்த வீடு இருக்கு இல்லையா? அங்கனக்குள்ள தான் நின்னு அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ சக்தியுமே பின்னாடி தான் வந்து ஒளிஞ்சுட்டு நின்னுகிட்டு இருக்காரு. ஒருவேள அங்க போய் பார்க்க போறாங்க போல இருக்கு. உள்ள வேற விகே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு பக்கம் தோணிக்கிட்டே இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அந்த ரவுடி பசங்க பேசி முடிச்சுட்டு, "சரி வா போய் இறங்கி பார்த்துட்டு வந்துடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டு எல்லாருமே வந்து இறங்குறாங்க. இறங்கி போயிட்டு வந்து பார்க்குறாங்க. ஸோ கேட் வந்து பூட்டியிருக்காங்க. அந்த கேட்ட வந்து தொறந்துட்டு அதுக்கப்புறம் உள்ள போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு எதுவுமே இல்ல, யாருமே இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேகமா வந்து கீழ இறங்கி வந்துடுறாங்க. நான் தான் அப்பவே சொன்னேன் இல்லடா, இந்த வீட்லலாம் யாருமே இருக்க மாட்டாங்கன்னு. நான் சொல்றத எங்க நீங்க கேட்குறீங்க? சரி வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கார் எடுத்துட்டு வந்து கிளம்பிடுறாங்க. நம்ம சக்திக்கு ஒரே டவுட்டா இருக்கு. என்னடா இது? நம்ம விகே அங்க தானே இருக்கான். இவங்க என்னடா அப்படின்னா போய் பார்த்துட்டு அப்படியே திரும்பி வந்துட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அவங்க போனதுக்கப்புறம் மாடி ஏறி போயிட்டு கதவை தொறந்து உள்ள பார்த்தா யாரையுமே வந்து காணோம். விகே அங்கே தான் வந்து இருப்பாரு. அந்த ஆளையுமே வந்து காணோம். இதை பார்க்குற நம்ம சக்திக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஷாக்கு. எங்கடா போனா இந்த ஆளு? ஒருவேளை இங்கேருந்து தப்பிச்சு அந்த ஆள் தனியா ஓடி போயிட்டானோ அப்படிங்கிற மாதிரி நம்ம விகேக்கு வந்து தோணுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த பக்கம் வீட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம விசாலாட்சி வந்து சிங்கப்பூர் போறாங்க இல்லையா? ஸோ அதுக்கான நாள் வந்துருச்சு. ஒரு வழியா அவங்க வந்து வீட்ட விட்டு வெளியில போறாங்க. நல்லா ரெடி பண்ணிட்டு, மேக்கப்லாம் போட்டுட்டு நம்ம விசாலாட்சி பார்த்தீங்கன்னா, வெளியில வர்றாங்க. ஸோ வெளியில பார்த்தீங்கன்னா, ஆதி குணசேகரன், அதுக்கப்புறம் கதிர், ஞானம், இந்த பக்கம் ஈஸ்வரி, நந்தினி, ரேணுகா, அதுக்கப்புறம் தர்ஷினி எல்லாருமே அங்க தான் வந்து நின்னுகிட்டு இருக்காங்க. ஸோ விசாலாட்சி வெளியில வர்றாங்க. பேக் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துட்டு கரெக்டாக அங்கே இருக்கிற மீனாட்சி அம்மனை பார்த்துட்டு கும்பிட்டுக்கிறாங்க. ஸோ கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்களும் விபூதியை வச்சுட்டு நம்ம ஜனனிக்கும் வந்து சாமியை கும்பிட சொல்லிட்டு அவங்களுக்குமே வந்து வச்சு விடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் வந்துட்டு இங்கே பாருங்கப்பா, நான் வந்து ஊருக்கு சொன்ன மாதிரி நான் கிளம்ப போகிறேன். நான் போயிட்டு அப்படியே அங்கேயே இருந்துருவேன் அப்படின்னு மட்டும் யாருமே நினைக்கக்கூடாது. நான் போயிட்டு கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்திலேயே நான் திரும்பி மறுபடியும் இங்கே வந்துடுவேன். வந்து நீங்கள் எல்லாம் என்ன நிலமையில இருக்கீங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் வந்து பார்ப்பேன். அதனால அம்மா இங்கே இல்லையே அப்படின்னு யாருமே வந்து எதையுமே நினைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம விசாலாட்சி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ வந்து ஜனனிக்கு துணையாக இருக்கிற ஒரே ஆள் அந்த வீட்டில் விசாலாட்சி மட்டும்தான். வேற யாருமே நம்ம ஜனனிக்கு துணையாக இல்லை. ஸோ சக்தி இருந்தா, ஆனால் அவள் இப்போ வந்து விகேவை வந்து கூப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக வேற போயிட்டான் இல்லையா? இதை தவிர நம்ம ஜனனியை அந்த வீட்டில் பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் கூட கிடையாது. ஸோ இதை நினச்சி நம்ம விசாலாட்சிக்கு ரொம்பவே வந்து வருத்தமாக இருக்குது. அதை சொல்லி வந்து விசாலாட்சி அழுகிறாங்க. நான் தான் இந்த இந்த பிள்ளைக்கு வந்து இந்த வீட்டில் சப்போர்ட்டாக இருந்திருக்கேன். ஆனால் இப்போ வந்து அந்த சக்தி ஏதோ ஒரு வேலை விஷயமா வெளியில் கிளம்பி அவனுமே போயிட்டான். எப்போ வருவான் அப்படிங்கிறது எதுவுமே தெரியலை. இப்போ நானுமே வந்து இவளை விட்டுட்டு ஊருக்கு வேற போறேன். இவ தனியா இந்த வீட்டில் இருக்க போறா. என்ன நடக்க போகுது? இவளுக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்னா பயமா இருக்கு. ஏன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து
கண்டிப்பாக நல்லவங்களே வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம விசாலாட்சி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணி வந்து அழுகுறாங்க. ஸோ இதை பார்த்து நம்ம ஈஸ்வரி, நந்தினி எல்லாருக்குமே வந்து அழுக வருது. ஏன் அப்படின்னா நம்ம ஜனனி உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தனி மரமாக தான் அந்த வீட்டில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கதிர் சரி, ஆதிகுணசேகரன் சரி, யாருக்குமே வந்து நம்ம ஜனனியை பிடிக்காது. சொல்லப்போனோம்னா கதிர் வந்து எப்படான்னு இருக்காரு அவளை அடிக்கிறதுக்கு, கொல்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கிற நேரத்தில் தனியாக விட்டுட்டு போகிறதுக்கு நம்ம விசாலாட்சிக்கு மனசு சுத்தமாக இல்லை. இவ்வளோ நாள் வரைக்கும் அவங்க தான் வந்து ஏதாவது ஜனனியை பற்றி பேசினா கூட உட்காந்து பேசுறது, சப்போர்ட் பண்ணுறது, சமைச்சு தர்றது எல்லா விஷயமுமே பண்ணாங்க. இப்போ நான் போயிட்டா இவளை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை, இவளுக்கு யார் சமைச்சு தருவா, யார் இவளை பார்த்துப்பா அப்படின்னு எனக்கு ஒன்றும் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஈஸ்வரி வந்து சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் கவலைப்படாதீங்க, ஜனனியை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அவளுக்கு நான் இருக்கேன், அவளை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் எந்த இடத்துலேருந்து அவளை பார்த்துட்டீங்களோ அதே போல் நானுமே அவளை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஈஸ்வரி இதை சொன்னோடனே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக் ஆகுது. ஆதிகுணசேகரன் உடனே சொல்கிறாரு, ஏமா ஈஸ்வரி, உனக்கு எதுக்கு இப்போது இந்த தேவையில்லாத வேலை? ஆமாம், நீ எதுக்கு இப்போ இவளை பார்த்துக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இங்கே பாருங்கள், எவ்வளவோ விஷயம் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்காக பழைய விஷயங்களையே நம்ம பிடிச்சிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஜனனி இப்போ நம்ம வீட்டு வாரிசை சுமந்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு உறுதுணையாக இந்த வீட்டில் இருக்கிற நம்ம தான் அவளுக்கு துணையாக இருக்கணும். இவ்வளோ நாள் வரைக்கும் சக்தியும் சரி, அத்தையும் சரி, அவள் கூட இருந்து அவளை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க. இப்போ அவங்க இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவளை நம்ம தான் பார்த்துக்கணும். நம்மளுக்கு அந்த கடமை இருக்கு. உங்களுக்கு இதில் விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் அவளை அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி வந்து சொல்கிறாங்க. ஸோ ஈஸ்வரி இப்படி சொல்லும்போது நம்ம ஜனனிக்குமே மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்ல, நமக்கு நம்ம மேலே எவ்வளோ கோபம் இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களே, ஸோ அதுக்கே ஒரு தனி மனசு வேணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி ரொம்ப பெருமையாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க. விசாலாட்சியும் பார்த்தீங்க அப்படின்னா, உன்னை நம்பி தாண்டி நான் வந்து விட்டுட்டு போகிறேன், என்ன ஆனாலும் சரி அவளை நல்லபடியாக பார்த்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு, அவளுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நான் பார்த்துக்கிறேன், என்ன நடந்தாலும் சரி அவளை பார்த்துக்க வேண்டியது என் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா வாக்குறுதியும் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இதை பார்த்த ஆதிகுணசேகரனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே மாட்டேங்குது. நம்மளை மீறி ஈஸ்வரி இப்படிலாம் பண்ணுறது நமக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு தோணுது. பட் இருந்தாலும் எதுவுமே வந்து சொல்லலை. ஸோ அமைதியாகவே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம நந்தினியுமே பார்த்தீங்க அப்படின்னா, ஆமாத்த நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, ஜனனியை வந்து நாங்கள் பார்த்துக்கிறோம், அவள் எங்கள் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ சரி, ஓகே, அப்போ எல்லாருமே சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை விசாலாட்சிக்கு வந்துடுது. அதனால சரிப்பா நான் கிளம்புறேன், போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விசாலாட்சி பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஜனனி பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் வரைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு விடணும் அப்படிங்கிறதுக்காக வந்து போகிறாங்க. நான் போயிட்டு வந்துடுறேன்க்கா அப்படிங்கிற மாதிரி வந்து ஈஸ்வரி கிட்ட சொல்லிட்டு வந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஜனனி, விசாலாட்சி ரெண்டு பேருமே கேப்பை வந்து புக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கே வந்தவுடனே வந்து ரெண்டு பேருமே கிளம்பிடுறாங்க. வெளியில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க வழி அனுப்பிட்டு உள்ளே வந்துடுறாங்க. ஸோ இவங்க போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கதிர் வந்து நம்ம ஆதிகுணசேகரன் கிட்ட, என்னென்ன இது அண்ணி வந்து எதுக்காக போயும் அவளை பார்த்துக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றும் புரியலை. அவளை மொத்தமாக இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்தலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தா, அண்ணி என்னடானா நான் அவளை பார்த்துக்கிறேன், எதுவாக இருந்தாலும் நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு, நீங்கள் அன்னிக்கிட்ட பேசுங்க அப்படின்னு இந்த கதிர் பார்த்தீங்கன்னா ஆதிகுணசேகரன் ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்கேன். சும்மாவே இந்த ஜனனியை ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறது தான் கதிரோட நோக்கமே. இப்போ பத்தாததுக்கு விசாலாட்சியும் கிடையாது, நம்ம கதிரும் கிடையாது. அப்படின்னா கதிருக்கு கதிரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொண்டாட்டத்தில் தான் இருப்பார். ஏன்னா எப்போ வேணாலும் நம்ம வந்து ஜனனியை என்ன வேணாலும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி வந்து வெளியிலேருந்து உள்ளே வர்றாங்க. உள்ளே வந்துட்டு கிச்சனுக்குள்ளே போகும்போது ஆதிகுணசேகரன் வந்து ஏமா ஈஸ்வரி ஒரு நிமிஷம் இங்கே வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. ஸோ ஈஸ்வரி வந்ததுக்கப்புறம் வந்து என்னங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏம்மா இப்போ உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? ஆமாம், எதுக்காக அந்த பிள்ளையை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நீ வாக்குறுதி அது இதுன்னு கொடுத்துக்கிட்டு இருக்க, உன்னை யார் இதெல்லாம் கொடுக்க சொன்னது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, என்னங்க பேசுகிறீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு ஈஸ்வரி, அவளுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, ஒட்டு உரமும் கிடையாது. இதை நம்ம ஏற்கனவே பேசி முடித்து எழுதியும் முடிச்சாச்சு. இப்போ போயிட்டு அவளை பார்த்துக்கிறேன், அவளுக்கு தேவையானதை நீ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா. அந்த பிள்ளையை பற்றி உனக்கு சரியாக தெரியலை. இன்னும் இந்த குடும்பத்தை நல்லபடியாக இருக்கவே விடக்கூடாது.
இந்த குடும்பம் நாசமாக போகணும்னு நினைக்கிறது தான் அவளோட நோக்கமே. அப்படிப்பட்டவளை இந்த வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு நீ பார்த்துக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் சரியில்லைம்மா ஈஸ்வரி அப்படின்னு நம்ம ஆதி குணசேகரன் சொல்கிறாரு. இல்லைங்க, நீங்கள் நினைக்கிறது ரொம்பவே தப்பு. ஜனனி எப்பயுமே நம்ம எல்லாரையுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறான். மற்றபடி அவள் வேற எதுவுமே நினைக்கலாம். என்ன ஒன்று, தப்பு பண்ணவங்க தண்டனை அனுபவிக்கணும், அதை மட்டும்தான் அவள் நினச்சிக்கிட்டு இருக்காளே தவிர மற்றபடி நீங்கள் எல்லாருமே கெட்டு போகணும், எல்லாருமே நல்லபடியாக இருக்கக்கூடாது அப்படின்னு என்றைக்குமே அவன் நினச்சதே கிடையாது அப்படின்னு நம்ம ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா ஜனனிக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி பேசுகிறான். இதை கேட்ட நம்ம ஆதி குணசேகரனுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. என்னடா இவ இவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம சொன்னதுக்கு மண்டையாட்டிக்கிட்டு இருந்தவ இப்போ அந்த ஜனனிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாளாம். இது சரிப்பட்டு வராது, இவளை இப்படியே விடக்கூடாது அப்படின்னு ஆதி குணசேகரன் உள்ளுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ கதிரும் ஞானமும் பார்த்தீங்கன்னா அது அப்படியே வாயை பொழந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன அண்ணி, நீங்களும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவளை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல, நீங்களே கண்ணால் பார்த்தீங்கல்ல. இதுக்கு முன்னாடி நான் பார்த்த இடத்த கூட அந்த மதிவதனை கூட கூட்டு சேர்ந்து என்ன பண்ணான்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் கிடையாது, நம்ம வீட்டு பொண்ணு தர்ஷினியை கடத்திட்டு போயிட்டு அவளை போட்டு டார்ச்சர் பண்ணி எவ்வளோ கொடுமைலாம் அனுபவிச்சு நம்ம பொண்ணு வீட்டுக்கு சேர்ந்துருக்கா. இது எல்லாமே தெரிஞ்சுமா நீங்கள் அவளுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நம்ம கதிர் கேட்குறாரு. இல்லை தம்பி, நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனாலுமே அவளை பார்த்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு தான். இப்போ அவள் வாயும் வயிறுமா இருக்கா. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவளை நம்மளால் தனியாகவும் விட முடியாது, அவளுக்கு தேவையான விஷயத்த நம்மளால் செஞ்சு கொடுக்காம இருக்கவும் முடியாது. இதெல்லாம் இப்போ உங்களுக்கு புரியாது, போக போக கண்டிப்பாக நீங்களும் இந்த விஷயத்த புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா கிச்சனுக்குள்ளே போயிடுறாங்க. என்னென்ன இது, எப்போ பார்த்தாலும் அவள் வாயு வயிறுமா இருக்கா அப்படின்னே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்க கேட்க எனக்கு எரிச்சலாக வருது. இந்த சக்தி பையன் அவன் எங்கே போனானே தெரியல. பொண்டாட்டியை இங்கே விட்டுட்டு அவன் பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டு எங்கே போனான் என்ன போனான் எதுவுமே தெரியலை. இங்கே என்னடானா இவளுக்கு என்னடானா ஊழியம் பண்ண போகிறேன் அப்படின்னு இவங்க சொல்லிட்டு திரியிறாங்க. எனக்கு என்னமோ இதெல்லாம் சரிப்பட்டு வரலனே. வேலையாக அவளை இந்த வீட்டை விட்டு அடித்து வெளியே துரத்தணும். அப்படி துரத்தினாதான் நமக்கு நல்லது, இல்லைன்னா நமக்கு எப்பயுமே கெட்ட காலம்தான், நான் அவ்வளோதான் சொல்ல முடியும் அப்படின்னு நம்ம கதிரு சொல்லிடுறாரு. ஞானம் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ ஆதி குணசேகரனும் பார்த்தீங்க அப்படின்னா யோசிக்கிறாரு, என்ன பண்ணலாம், இந்த ஈஸ்வரி வேறு இப்படி பேசிக்கிட்டு இருக்காளே, இவளை என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ கிச்சனுக்குள்ளே போன நம்ம ஈஸ்வரி காஃபி போடுறதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ உடனே நந்தினி ஈஸ்வரி பக்கத்தில் போகிறாங்க. போயிட்டு அவங்க கையை பிடிச்சி ரொம்ப நன்றிக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன ஆச்சு நந்தினி, என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இல்லைக்கா வெளியில் நீங்கள் ஜனனியை பார்த்துக்கிறேன், அவளுக்கு வேண்டிய எல்லாத்தையுமே செஞ்சு தரேன்னு சொன்னீங்களே, எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கே அவளை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லாமல் போயிடுவாங்களோ அப்படின்னு நான் ரொம்ப மனசுக்குள்ளே பயந்தேன். அவளுக்கு நிறைய செஞ்சு கொடுக்கணும், அவளை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குக்கா. ஆனால் என்னால் வெளிப்படையாக சொல்ல முடியலை. அதுதான் எனக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் அப்படின்னே நான் சொல்லுவேன். ஸோ இப்போ அத்தையுமே போயிடுறாங்க. சக்தி வேற வெளியில் வேலையாக போயிருப்பான். இப்போது சாப்பாட்டுக்கு அவள் என்ன பண்ணுவா, எப்படி இந்த வீட்டில் இருப்பா அப்படின்னு நான் ரொம்பவே பயந்தேன். ஆனால் சரியான நேரத்தில் அவளுக்காக நீங்கள் பண்ணுறேன், அவளை நல்லபடியாக பார்த்துக்கிறேன், அவள் ஏன் பொறுப்புன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. இந்த ஒரு விஷயம் போதுக்கா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு நந்தினி, இதில் என்ன தப்பு இருக்குது? ஜனனி நம்ம கூட சேர்ந்து இருந்த வரைக்கும் நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கோம், அது எல்லாமே நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். அது மட்டும் கிடையாது, ஜனனி நமக்காக எவ்வளவோ செஞ்சுருக்கான், அந்த நன்றியை என்றைக்குமே நான் மறக்கவே மாட்டேன். இப்போ நமக்குள்ள ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருக்குது. நான் அவன் மேலே எங்களுக்கு கோவம், எங்கள் மேலே அவளுக்கு கோவம், அவ்வளோதான். ஆனால் அதுக்காக உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த பாசம் என்றைக்குமே விட்டு போயிடாது. அதனால் நீ அதை பற்றிலாம் நினச்சி கவலைப்படாத நந்தினி. கண்டிப்பாக நம்ம ஜனனியை நல்லபடியாக பார்த்துப்போம். அவள் வயிற்றில் வளர்கிற குழந்தை இந்த வீட்டு வாரிசு, அவள் நல்லபடியாக அதை பெற்று எடுக்கணும், அதுக்கு நம்ம தான் அவளுக்கு உறுதுணையாக சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிக்கா, கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி நிச்சயமாக நம்ம ஜனனிக்கு சப்போர்ட்டாக இருப்போம். அவள் குழந்தைய அவள் நல்லபடியாக பெற்று எடுக்கணும், அதுதான் இப்போதைக்கு எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆசை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரேணுகாவும் பார்த்தீங்க அப்படின்னா, என்னக்கா நீங்களும் ஓகே தானே வருவீங்கள்ல அப்படின்னு கேட்கும்போது, என்னடி பேசிக்கிட்டு இருக்க, நான் எப்படி வராமல் இருப்பேன்,
அதெல்லாம் தாராளமாக நானும் உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 3 பேருமே கிச்சனில் நின்றுட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜனனிக்கு இனிமேல் எல்லா வேலையுமே பார்த்து பார்த்து இவங்க 3 பேரும் செஞ்சு தரப்போகிறதா வந்து முடிவெடுக்கிறாங்க. ஸோ ஜனனியுமே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் ஹாப்பியாக இருப்பாங்களா, இவங்க நல்லபடியாக பார்த்துப்பாங்களா, இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்காங்களே இந்த கதிரன், ஞானம், ஆதிகுணசேகரன் ப்ளஸ் இவங்களோட சேர்த்து இந்த ராவணன், இவங்க எல்லாருமே சேர்ந்து இதெல்லாமே கெடுத்து விட்டுருவாங்களா அப்படிங்கிறத நம்ம 1 by 1 பொறுத்து இருந்து பார்க்கலாம்.